கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அந்த 16வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையானது, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அதாவது உங்கள் கண் காண உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்தை நீங்கள் நின்று பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நாம் யாத்திராமல கூட 14-13 வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண்பது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கி உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்தை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உங்களை பின்பற்றி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்றுகிறவர். அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளை அவர் திறக்கிறவர். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் குடும்பத்தில் அவர் செய்வார். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். உங்கள் கண்ணால் நீங்கள் பாருங்கள். உங்கள் கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். அது எப்படிப்பட்ட காரியமா? பெரிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன காரியம் என்று சொல்லலை, அற்பமான காரியம் என்று சொல்லலை, பெரிய காரியம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்து அவர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் தாமே இன்று ஆண்டவரே உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நின்று பாருங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே இன்றைக்கி செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. சின்ன காரியம் அல்ல, நீர் பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக, பெரிய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படும். எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.